வணக்கம். இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் 5ங்க. இந்த 5 பஞ்சபூதமும் இல்லைன்னா உலகத்தில் மக்களும் கிடையாது, நாமளும் கிடையாதுங்க. அந்த 5 பஞ்சபூதங்கள் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம். எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் அத்தியாவசியங்க, தேவையானது. எது இல்லைனாலும் நம்மளால் வாழ முடியாது. நீர் இல்லைன்னா ஒரு நாளைக்கு கூட தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. நிலத்தில் நம்ம வாழணும், நடக்கணும், வீடு கட்டணும். நிலம் இல்லைனாலும் வாழ முடியாது. ஆகாயம், விமானம், எல்லாமே போகுது வருது. காற்று, மேகங்கள், இடி, மின்னல், மழை, இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் இருக்கணும். நீர் அவசியம், நீர் குடிச்சாகணும். நெருப்பு இல்லைன்னா நம்மளால் அடுப்பு பற்ற வைக்க முடியாது, சமையல் பண்ண முடியாது, ஒரு குளிர் காலத்தில் ஹீட்டை வச்சு அதை தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி காற்று இல்லைன்னா சுவாசிக்க முடியாது. ஆகாயம், எல்லாமே 5 பஞ்சபூதமும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். எதுவுமே இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அது நமக்கு தெரிஞ்சது. இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் இந்த 5 நம்பி தான் வாழுறாங்க. காற்று இல்லைன்னு வச்சுங்களேன், மூச்சு விட முடியாது, மூச்சு இழுக்க முடியாது, மூச்சு திணறல் வரும். நல்ல காற்று இல்லைன்னாலும் முடியாது. அதே மாதிரி தண்ணி இல்லைன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கணும்பாங்க. தண்ணி இல்லைன்னா நம்மளால் சுத்தமாக ஒரு நாள் கூட இருக்க முடியாது. தண்ணியை குடிச்சிட்டே ஒரு வாரம் இருக்கலாம், ஆனால் தண்ணி ஒரு நாள் கூட இல்லாமல் இருக்க முடியாது. உயிருக்கு முதல் உதவி தண்ணி தாங்க. அதேமாரி நிலம், பூமியில் காலடி வைக்கணும். வயல்வெளியில் உழுது நெல் பயிர் அதாவது சேத்துல கால் வச்சாதான் சோத்துல கால் வைக்கலான்னு விவசாயிங்க சொல்கிறாங்க. விவசாயம் செய்யலைன்னா நமக்கு நெல்லோ அரிசியோ எதுவுமே, தானியங்கள் எதுவுமே, கோதுமை மற்ற எல்லா தானியங்களுமே நிலத்தில் தாங்க விளையுது. அதனால் நிலம் இல்லாமல் அந்த 5ல் இதுவும் ஒன்று. அதனால் அது இல்லாமலாம் நம்மளால் வாழ முடியாது. எல்லாமே நம்ம உலகத்தில் இத்தனையும் இருந்தால் தான் நம்மளால் இருக்க முடியும். இந்த யுகத்தில் நம்ம எப்படி இருக்கோம் என்னங்கிறது முக்கியம் இல்லை. நேர்மை, நியாயம், நல்ல பேச்சு, எல்லாத்தையும் நல்ல விதமாக பேசணும். ஒரு அதாவது வெளி பழக்கத்தில் பார்த்திங்கன்னா பல பேர் பல தினசாக பேசுகிறாங்க. நம்ம அப்படியெல்லாம் பேசணுன்னு அவசியம் இல்லைங்க. உள்ளதும் உள்ளபடி பேசுவோம். நம்மளால் முடியுமா, முடியாது. இப்படி சொல்லிவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம். அதாவது நம்மளை பாராட்டுறவங்க பாராட்டட்டும், பின்னாடி எது வேணுமோ பேசிக்கிட்டோம். பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி நமக்கு தேவையே கிடையாது. நேர்மையாக நியாயமாக யார் நம்மக்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களோட நம்ம நல்லா நேரத்தை பொழுத கழிக்கணும். அதனால் சுவாமிகள், அதாவது எல்லா ஜாதிக்கும் சாமி ஒன்று தான், ஆனால் அவங்கவுங்க வேறு விதமாக வச்சு கும்பிட்றாங்க. கடவுள்னு ஒரே சாமி தான். மற்றபடி நாமளாக தான் எல்லா சாமியும் வச்சுக்கிட்டு கடவுள், முருகன், தெய்வானை, வள்ளி, விநாயகர், இயேசு, கிறிஸ்மஸ் வந்தால் இயேசுவை கும்பிட்றது. அது மாதிரி அவங்கவுங்களும் ஒரு பிரிவுகளை வச்சுக்கிட்டு ஜாதியில் 2 ஆண் பெண். அதே மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவங்க யாரோ அவங்க தான் நல்ல மனிதர்கள். மற்றபடி பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று எதற்கோ ஒன்று எப்படியோ மனுஷங்க மாறி பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் பேசவே கூடாதுங்க. ரொம்ப 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 தவறு. குடும்பத்தில் நிறைய குழப்பங்களை உருவாக்குறாங்க. அந்த குழப்பங்களையும் உருவாக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை உதவி செய்யணும். இல்லையா, உபத்திரம் இல்லாமல் ஒதுங்கி போயிடணும். அதுதாங்க வாழ்க்கைன்னா 1000 இன்ப துன்பங்கள் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும். அதாவது எப்படி காற்று 4 பக்கமும் வீசுதோ அதேமாரி தான் சூறாவளி மாதிரி தான் வாழ்க்கையும். 1000 பிரச்சனைகள், 1000 குழப்பங்கள், 1000 சண்டைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் நாக்கு நமக்கு வாய்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால அமைதியாக நல்ல விதமாக 4 வார்த்தை பேசிட்டு கம்முன்னு விட்டணும். நம்மகிட்ட கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும், இல்லையா விட்டணும். இதனால் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ கெட்ட பேர் என்னென்ன பேசுகிறாங்க இதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கவும் கூடாது. நம்ம மனசாட்சி கட்டுப்பட்டு நல்லபடியாக இருக்கோமா, நல்ல விதமாக பேசுகிறோமா, எல்லாத்தையும் நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணலையா, அதை நினச்சி நம்ம நிம்மதியாக இருக்கணும். நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக எந்திரிக்கணும். இதுதாங்க வாழ்க்கை. நம்ம மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்ந்தோம்னா யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இதுதாங்க என்னுடைய ஆசையுமே. உலகத்தில் எல்லோரும் சிறப்பாக செல்வ செழிப்போடு இருக்கணும். நன்றி.